அப்பப்பா என்ன வெயில் சாமி. செல்வியக்கா வீட்டில் இருக்கவே முடியல. வெயில் அந்த அளவுக்கு அடிக்குதுக்கா. அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஏதாவது குடிக்கணும் போலயே இருக்கு. என்னானு பண்ணுறது, இன்னும் ஒரு மாதத்துக்கு இந்த வெயில் இப்படி தான் இருக்கும். ஒரு மாதத்துக்கு தாங்கி தான் ஆகணும். இப்போதான் நான் வெளியே போயிட்டு வந்தேன், டயர்டாக இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போயிட்டு நான் கடையில் தயிர் வாங்கிட்டு வரேன். சரி போ. அப்பப்பா என்ன வெயில் சாமி. கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சிட்டு அப்புறம் போய் கடையில் தயிர் வாங்கிட்டு வரலாம். அனு கொஞ்சம் தள்ளி படு அனு. நானும் கொஞ்ச நேரம் தூங்குறேன். எனக்கும் டயர்டாக இருக்குது வீட்டு வேலை செஞ்சதில்ல. கொஞ்ச நேரம் நானும் தூங்கி எந்திரிப்பேன்ல. ஐயோ இப்போதாக்கா நானும் தூங்குனேன். ஏன்க்கா இப்படி பண்ணுறீங்க? நானே டயர்டாக இருக்குன்னு இப்போதான் வந்து படுத்தேன், அதுக்குள்ளேயே தள்ளி படுன்னு. ஏன் தான் இப்படி தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பீங்களோ? வாங்க தள்ளிட்டேன், வந்து படுத்து தூங்குங்க. ஆ அப்பா இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல. அம்மா என்ன வெயில் சாமி. என்ன காற்றே அடிக்கல. ஐயோ காற்று வேற இல்லையே. ஆமாம் காற்றே வரல. காற்று வரணும்னா மரத்தெல்லாம் வளர்த்தா தானே காற்று வரதுக்கு. இருக்கிற மரத்தை தான் வெட்டிடுறாங்களே. அப்புறம் எப்படி காற்று வரும், மழை பெய்யும்? நம்ம ஊர் மக்கள் நல்லது சொன்னால் கேட்பாங்களா? அப்பா இப்போவே வெயிலாம் தாங்க முடியல. இன்னும் ஒரு மாதத்துக்கு எப்படி தான் தாங்க போகிறோமோ தெரியல. சரி ரெஸ்ட் எடுத்தாச்சு, டைம் வேற ஆகுது. நம்ம கடையில் போய் தயிரை வாங்கிட்டு வந்து மோர் ரெடி பண்ணி குடிக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஏதாவது குளிமையாக குடிச்சு தான் இந்த வெயிலை தாங்க முடியும். செல்வியக்கா, செல்வியக்கா, நானே தயிர் வாங்கிட்டு வந்துட்டேன், வாங்க மோர் ரெடி பண்ணி கொடுங்கக்கா. உங்களை தான் செல்வியக்கா. அம்மா வெயில் தாங்க முடியலக்கா, சீக்கிரம் வாங்கக்கா. எவ்வளோ டைம் தான் கூப்பிடுறது அக்கா? ஐயோ இந்த அக்கா என்ன இப்படி தூங்குறாங்க? சரி நம்மளே ரெடி பண்ணி குடிச்சுக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. என்ன பண்றது? அவங்களும் என்ன பண்ணுவாங்க, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு டயர்டா இருக்குன்னு நல்லா தூங்கிட்டாங்க போல. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்மளா ரெடி பண்ணி குடிச்சுக்க வேண்டியதான். அனு எனக்கு டயர்டாக இருக்கு, நீயே ரெடி பண்ணிக்கோ அனு.